ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் மைக்ரோபயாலஜி பார்த்துருந்தோம். ஸோ மைக்ரோபயாலஜியில் இன்ட்ரொடக்ஷன் டு மைக்ரோபயாலஜி அண்ட் தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன் மைக்ரோபயாலஜி பார்த்துருந்தோம். அண்ட் தென் அதோட பிரான்ச்சஸ் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போது வாட் இஸ் மீன் பை மைக்ரோபயாலஜி அப்படின்னா, நம்மளோட வெறும் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸை வி கேன் அப்சர்வ் ஒன்லி அண்டர் த மைக்ரோஸ்கோப். அதுதான் அதை பற்றி படிக்கக்கூடிய சயின்ஸ் அறிவியல் பிரிவு தான் என்ன மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ ஏன்ஷியன் டைமில் வந்து மைக்ரோபயாலஜி பற்றின அவேர்னஸ் மக்கள்கிட்ட எப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் ப்ராப்பராக இல்லாமல் வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் டெலிவரி டைமில் வந்து இறந்து போனாங்க அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் தென் மைக்ரோபயாலஜியோட பிரான்ச்சஸ் பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான டிவிஷன்ஸ் இருக்குது, அந்த டிவிஷன்ஸோட யூசஸ்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீஃபாக பார்த்தோம். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த ஹிஸ்ட்ரியில் இன்க்ளூட் ஆகக்கூடிய அந்த ஒரு சில கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது ராபர்ட் ஹூக், ஆண்டன் வான் லியோன்ஹூக், லூயிஸ் பாஸ்சர் அண்ட் ராபர்ட் கோச், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், இந்த மாதிரியான ஒரு சில சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மைக்ரோபயாலஜி பற்றின ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ஒரு சில கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க மைக்ரோபயாலஜி ஃபீல்டில். ஸோ அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம வந்து ராபர்ட் ஹூக் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஹூ இஸ் ராபர்ட் ஹூக் யார்? ஆண்டன் வான் லியோன்ஹூக். ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா, தென் லூயிஸ் பாஸ்சர் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ராபர்ட் கோச், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், இவங்க எல்லாருமே என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து, ஸோ இப்போ மைக்ரோப்ஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் டு ஆக்குப்பை பிளானட் எர்த். அதாவது எர்த்தில் முதல்ல ஃபஸ்ட்டு ஆக்குப்பை பண்ணின ஒரு ஆர்கானிசம் எது அப்படின்னா வந்து இந்த மைக்ரோப்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, தி நாலேஜ் அபவுட் மைக்ரோபயாலஜி வெல் டெவலப்டு வித் நியூ டைமென்ஷன். அதாவது கொஞ்சம் இந்த மைக்ரோஸ்கோப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டெவலப் ஆக மைக்ரோபயாலஜினை பற்றின ஒரு நாலேஜ் இன்னும் கொஞ்சமுமே என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அதிகமாச்சு. பிகாஸ் அதை ஏன்னா ஒரு இப்போ ஹை ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம பார்க்குறப்போ ரொம்ப கிளியராகவே அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ராபர்ட் ஹூக். ஸோ இப்போ அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஒரு பேசிக்காக ஒரு மைக்ரோஸ்கோப்பை டிசைன் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ அதனால் இங்கே கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராபர்ட் ஹூக் அப்படின்னு சொல்கிறப்போ மைக்ரோபயாலஜியை பொறுத்தளவில் இவர் வந்து யார் அப்படின்னா, இந்த 17th century, அதாவது 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருத்தர் தான் வந்து யார் அப்படின்னா வந்து இந்த ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர். ஸோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு யூஸ் த லென்ஸை வந்து முதல்ல யூஸ் பண்ணி எதை அப்சர்வ் பண்ணார்? ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டிஷ்யூஸ் கால்டு செல்ஸ். அப்போது செல்ஸை ஃபஸ்ட்டு லென்ஸை யூஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து ராபர்ட் ஹூக் தான். ஓகேவா? ஸோ அப்போ இவரோட டைம் வந்து அந்த 17th century. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆண்டன் வான் லியோன்ஹூக். ஸோ இப்போ இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹி வாஸ் அ டச் ஃபிலாசபர். ஓகேவா? டச் நாட்டை சேர்ந்த ஒரு ஃபிலாசபர். இவர் வந்து அக்டோபர் 24, 1632 அன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பிறந்திருப்பார். ஸோ இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, பாக்டீரியாலஜி அண்ட் புரோட்டோசுவாலஜி. ஓகேவா? மைக்ரோபயாலஜி, பாக்டீரியாலஜி அண்ட் ஃபாதர் ஆஃப் புரோட்டோசுவாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா வந்து இவர் வந்து இந்த பாக்டீரியா அண்ட் புரோட்டோசுவா ஃபீல்டில் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணினதுனால ஆண்டன் வான் லியோன்ஹூக்கை வந்து நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் ஹி அப்சர்வ்ட் பாக்டீரியாவை இவர் எதுலேருந்து அப்சர்வ் பண்ணினார் அப்படின்னா, அவரோட டீத் ஸ்க்ராப், அதாவது அவரோட பல்லோட அந்த ஒரு சொத்தையான பகுதியில் இருந்து எடுத்து அதை அண்டர் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறாரு. ஸோ பார்க்குறப்போ ஏதோ குட்டியாக அங்கே இங்கேயும் ஓடுது. ஸோ அப்போ ஏதோ ஒரு அனிமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் வச்ச நேம் தான் என்ன அப்படின்னா வந்து அனிமல் கியூல்ஸ். அப்போ அனிமல் கியூல்ஸுங்கிற டேர்மை வந்து உருவாக்குனவர் யார் அப்படின்னா வந்து ஆண்டன் வான் லியோன்ஹூக் தான் உருவாக்கியிருப்பார். அண்ட் ஆல்சோ இஸ் அ ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, பாக்டீரியாலஜி அண்ட் புரோட்டோசுவாலஜி. ஓகேவா?
ஸோ அதே மாதிரி ஹி டிஸ்கவர்ட் பாக்டீரியா இன் ரெயின் வாட்டர் டிச்லையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து பாக்டீரியாவை இவர் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பார். தென் ஒரு சில புரோட்டோசோவான்ஸ் மைக்ரோ ஆர்கானிசமான புரோட்டோசோவான்ஸ் பாரமீசியம் அமீபா இந்த மாதிரியான ஒரு சில ஆர்கானிசத்தையும் இவர் என்ன பண்ணியிருப்பார் டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஆண்டன் வான் லியோன்ஹூக். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் எந்த சயின்டிஸ்ட் அப்படின்னா வந்து லூயிஸ் பேஷர் தான். பேஷர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேஷர்னால யார் பேஸ்சரைசேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இப்போ அதை தான் வந்து இவர் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ ஹீ இஸ் அ ஃப்ரெஞ்ச் பயோகெமிஸ்ட். ஓகேவா? இவர் வந்து ஃப்ரெஞ்ச் பயோகெமிஸ்ட். இவர் எப்போ பிறந்திருப்பார்? டிசம்பர் 27, 1822 பிறந்திருப்பார். பாருங்கள். ஸோ இப்போ ஆண்டன் வான் லியோன்ஹூக் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அண்ட் பாக்டீரியாலஜின்னு சொன்னோம். பட் இவரும் தான் லூயிஸ் பேஷரையுமே வந்து யார் ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஹீ இஸ் அ மாடர்ன் மைக்ரோபயாலஜி. அப்போ இங்கே நம்ம கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். அப்போது ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜியா இல்லை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜியாங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு ஆன்சர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து ஹி ப்ரப்போஸ்டு தியரி ஆஃப் ஜெம் டிசீஸ். இந்த பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய டிசீஸ் பற்றின தியரிஸ். அதே மாதிரி வேறு டிசீஸ் ஆஃப் பிளான்ட்ஸு, வைரஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து வரக்கூடிய டிசீஸ் வந்து மைக்ரோப்ஸ் மூலமாக வருது அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையுமே வந்து டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா வந்து லூயிஸ் பேஷர் தான் பண்ணியிருப்பார். சரியா? ஸோ அண்ட் தென் இவர் இன்னொரு விஷயமும் பண்ணியிருப்பார். ஹி டிஸ்கவர்ட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இன் த ஏர் அண்ட் ஏர், அதாவது ஏர் இருக்கிறத பொறுத்து பாக்டீரியாவோட வகைகளை வந்து என்ன பண்ணியிருக்காரு 2 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ த பாக்டீரியா க்ரோ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் இஸ் கால்டு ஏரோபிக் அண்ட் த பாக்டீரியா க்ரோ இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் இஸ் கால்டு அனரோபிக். சரியா? ஸோ இப்போ சம் பாக்டீரியா, ஒரு சில பாக்டீரியா உயிர் வாழ்கிறதுக்கு வந்து ஏர் தேவைப்படும். பட் ஒரு சில பாக்டீரியா உயிர் வாழ்கிறதுக்கு வந்து ஏர் வந்து தேவையில்லை. ஸோ அப்போ அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருப்போம். அண்ட் ஆல்சோ ஹி காயின்ட் த டேர்ம்னா என்ன? அந்த வார்த்தையை உருவாக்கியவர்கள் யார்? மைக்ரோபயாலஜி, ஏரோபிக் அண்ட் அனரோபிக் இந்த வார்த்தையெல்லாம் உருவாக்குனவர் யார் அப்படின்னா லூயிஸ் பேஷர். சரியா? ஸோ அப்போ அவர் எங்கே பிறந்தார்? ஸோ இவரை வந்து என்ன சொல்கிறோம்? மாடர்ன் மைக்ரோபயாலஜி அண்ட் ஆல்சோ பாக்டீரியாலஜின்னு சொல்கிறோம். ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பா? அப்போ ஹூ ப்ரப்போஸ்ட் அ தியரி ஆஃப் ஜெம் டிசீஸ் அப்படின்னு கேட்கலாம். சரியா? யார்? லூயிஸ் பேஷர் தான். அண்ட் ஆல்சோ ஹியூமன்ஸ்க்கு வந்து பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் மூலமாக தான் டிசீஸ் வந்து காசு ஆகுதுங்கிறத சொன்னவர் யார் தான்? லூயிஸ் பேஷர் தான். தென் ஹூ கிளாசிஃபைட் த பாக்டீரியா பேஸ்ட் ஆன் த ஏர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து யார்? அதுவும் லூயிஸ் பேஷர் தான். அண்ட் ஆல்சோ ஹி காயின் த டேர்ம் மைக்ரோபயாலஜி ஏரோபிக் அண்ட் அனரோபிக். சரியா? பாருங்க, அது மட்டும் இல்லை, ஹி டிஸ்கவர்ட் தி ரோல் ஆஃப் அனரோபிக் மைக்ரோப்ஸ் இன் ஃபெர்மெண்டேஷன். அப்போது ஃபெர்மெண்டேஷன் நொதித்தலில் வந்து இந்த அனரோபிக் மைக்ரோப்ஸோட ப்ராசஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் வந்து இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார். ஹி டெவலப் த டெக்னிக் டு ப்ரிவென்ட் சோரிங் ஆஃப் மில்க். பால் வந்து புளிச்சு போகிறத தடுக்கிறதுக்கும் ஸ்பாயிலேஜ் ஆஃப் வைன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் இவர் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக் தான் என்னது? பேஸ்சரைசேஷன் டெக்னிக். சரியா? பால் மில்க் ப்ரிசர்வேஷன் டெக்னிக்கை தான் இந்த பேஸ்சரைசேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஹி ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் பாக்டீரியா காசிங் காலரா. ஸோ இப்போ இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணியிருப்பார். சரியா? நம்ம மைக்ரோபியல் கல்ச்சர் போடுவோம் இல்லையா மீடியமில். ஸோ அந்த மாதிரி வந்து விப்ரியோ காலராங்கிற டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய காலராவை காஸ் பண்ணக்கூடிய விப்ரியோ காலரிங்கிற பாக்டீரியாவை என்ன பண்ணியிருப்பார்? அப்போ ஹூ ஐசோலேட் த விப்ரியோ காலரி பாக்டீரியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யார்? லூயிஸ் பேஷர் தான். He developed the technique strengthen immunity against anthrax bacteria. அகேன்ஸ்டாக என்ன பண்ணியிருப்பார்? இம்யூனிட்டிக்கு என்ன பண்ணியிருப்பார்?
இன்ஜெக்டிங் வீக்கெண்ட் ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியா ஹெல்த்தி அனிமல்ஸ், அதாவது அனிமல்ஸ் ஆடு மாடு இந்த மாதிரியான அனிமல்ஸ்க்கு வந்து என்னாகும், ஆந்த்ராக்ஸுங்கிற ஒரு டிசீஸ் வரும். ஸோ அதுக்காக ஒரு இம்யூனிட்டியவும் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், டெவலப் பண்ணியிருப்பார். அண்ட் தென் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பேஷர் டெமான்ஸ்ட்ரேட்டட் எ டிசீஸ் ஆஃப் சில்க் வார்ம் வாஸ் டியூ டு புரோட்டோசோவான் பேராசைட். புரோட்டோசோவான் மூலமாக சில்க்வாம் பட்டுப்பூச்சியில் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு டிசீஸ் உருவாகிருக்கு. ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு காரணமானது ஒரு புரோட்டோசோவான் தான் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சி சொன்னவர் யார் அப்படின்னா வந்து லூயிஸ் பேஷர் தான். இப்போ பாருங்கள், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜினாலும் லூயிஸ் பேஷர் தான், பாக்டீரியாலஜினாலும் லூயிஸ் பேஷர் தான், தியரி ஆஃப் ஜெம் டிசீஸ் ப்ரப்போஸ் பண்ணவரும் இவர் தான். சரியா? ஸோ இப்போ ஆரோபிக் அண்ட் அனரோபிக்கை டிவைட் பண்ணதும் இவர் தான். மைக்ரோபயாலஜி ஆரோபிக் அண்ட் அனரோபிக்குங்கிற வேர்டை காயின் பண்ணதும் இவர் தான். ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் வந்து அனரோபிக் மைக்ரோப்ஸ் மூலமாக தான் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணினதும் இவர் தான். பாஸ்டரைசேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் தென் விப்ரியோ காலராவை உருவாக்க காரணமான விப்ரியோ காலராவை ஐசோலேட் பண்ணது இவர் தான். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காரு. ஹி டெமான்ஸ்ட்ரேட்டடா சில்க் வார்மில் வந்து புரோட்டோசோவான் மூலமாக டிசீஸ் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு யார் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், ராபர்ட் கோச். ஸோ ராபர்ட் கோச்சை பொறுத்தவரை ஹி வாஸ் அ ஜெர்மன் மைக்ரோபயாலஜிஸ்ட். இவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். சரியா? இவர் தான் வந்து எதை டெவலப் பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் கல்ச்சர் டெக்னிக்னா என்னது, ஒரு 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 கிளாஸ் ஒரு கிளாஸ் வேரில் என்ன பண்ணுவோம், மீடியம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அகார் மீடியம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை நல்லா உள்ளே வந்து என்ன பண்ணிடுவாங்க, செட் பண்ண வச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாக்டீரியல் கல்ச்சர் வந்து இப்படி ஸ்ட்ரிக் பண்ணுவாங்க. இப்படி ஸ்ட்ரிக் பண்ணதுக்கப்புறமா பர்டிகுலர் டேஸில் இன்குபேட்டரில் வச்சோன்னா என்ன ஆகும், பாக்டீரியல் கல்ச்சர் வளர்ந்துருக்கும். அதில் இருந்து நம்ம ஐசோலேட் பண்ணி தேவையான பாக்டீரியாவை பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி பாக்டீரியல் கல்ச்சர் டெக்னிக்கை ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினவர் யார் லேபில் அப்படின்னா வந்து ராபர்ட் கோச் தான். அவர் அந்த ஒரு ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணியிருப்பார். எந்த ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்து அனிலின் டை. அப்போ அனிலின் டையை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கல்ச்சர் டெக்னிக்கை பண்ணினவர் யார் அப்படின்னா வந்து ராபர்ட் கோச் தான். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஹி டிஸ்கவர்ட் பாக்டீரியா காஸ் டியூபர்குலோசிஸ் ஆஃப் மேன். அதாவது பாக்டீரியா மூலமாக தான் வந்து டியூபர்குலோசிஸ் டிபி வந்து என்ன ஆகுது, உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னவர் யார் அப்படின்னா வந்து ராபர்ட் கோச் தான். சரியா? He isolated and identified different kinds of bacteria. பாருங்கள், வேரியஸ் சாம்பிள் வேறு சாம்பிளில் இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னா வந்து அது ஒரு சாம்பிள். அதை எடுத்துகிட்டு போயிட்டு பாக்டீரியல் கல்ச்சர் பண்ணணும்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். இல்லை வேறு ஏதாவது ஒரு இதே மாதிரி வேறு பிளேஸில் டிஃப்ரெண்ட் பிளேஸில் எடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா வேறு கல்ச்சர் பண்ணியிருக்காரு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹி ஐசோலேட் அண்ட் ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியா. அப்போ வேறு சாம்பிள்லேருந்து வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவை இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஐசோலேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஸோ அப்போ மெடிசினில் இவரோட ரிசர்ச்சுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, நோபல் ப்ரைஸ் 1905 கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்து ஃபார்முலேட்டிங் பிரின்சிபல்ஸ் ரிகார்டிங் டிசீஸ். நிறைய டிசீஸ்க்கு இவர் ஒரு சில பிரின்சிபல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா கோச் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவரே இப்போ அந்த ஃபார்முலேட் பண்ண அந்த பிரின்சிபலுக்கு நேம் வந்து கோச் பாஸ்டுலேட்ஸ். ஸோ அப்போ கல்ச்சர் டெக்னிக்னாலே ராபர்ட் கோச் தான். அனிலின் டையை தான் ஃபஸ்ட்டு பண்ணினவரும் இது ராபர்ட் கோச் தான். பாக்டீரியா மூலமாக தான் டியூபர்குலோசிஸ் வந்து ஹியூமன்ஸ்க்கு காஸ் ஆகுது அப்படிங்கிறத சொன்னவரும் ராபர்ட் கோச் தான். அண்ட் ஆல்சோ ஹி ஐசோலேட்டட் அண்ட் ஐடென்டிஃபைடு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியா. டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸில் வேறு பாக்டீரியாவை இவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் அவார்டட் நோபல் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவரோட அந்த கோச் பாஸ்டுலேட்காக நோபல் ப்ரைஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். சரியா? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கிற நேமை கேட்டாலே நமக்கு ஒரு நேம் தான் ஞாபகம் வரணும். என்ன நேம்? பெனிசிலின். ஓகே, ஸோ அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹீ இஸ் அ ஸ்காட்லாண்ட் டாக்டர். ஓகேவா? இவர் வந்து ஸ்காட்லாண்ட் டாக்டர் அண்ட் ஆல்சோ இஸ் அ பயோகெமிஸ்ட். ஓகேவா?
இவரோட பார்ன் இயர் வந்து 1881. ஹி கான்ட்ரிபியூட்டட் இவருக்கு வந்து எதில் நாலேஜ் அதிகமாக இருந்திருக்கு? ஆன்டிபயோட்டிக், பெனிசிலினில் வந்து இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணி பெனிசிலின் வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. பெனிசிலின் இஸ் அ ஃபங்கை. ஸோ அதை வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்காக இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ அந்த விஷயத்துக்காக இவருக்கு வந்து என்னது நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கும் 1945. 1945 இவர் அதுக்காக என்ன பண்ணியிருப்பார்? நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பார். அண்ட் ஆல்சோ ஹி ஒர்க் ஆன் ஆன்டிமைக்ரோபியல் சப்ஸ்டன்ஸ். நிறைய ஆன்டிமைக்ரோபியல் சப்ஸ்டன்ஸில் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ தட் இஸ் நாட் டாக்ஸிக் டு ஹியூமன் பாடி பட் டாக்ஸிக் டு மைக்ரோபியல் பாடி. ஸோ இப்போ இந்த ஆன்டிமைக்ரோபியல் அப்படிங்கிறது வந்து என்னது, நம்ம பாடிக்கு வந்து நாட் டாக்ஸிக், பட் என்னது மைக்ரோப்க்கு தான் வந்து இது என்ன ஆகும், ஒரு அதுக்கு மைக்ரோப்ஸை தான் இது வந்து கில் பண்ணும், ஹியூமன்ஸ்க்கு எதுவும் பண்ணாது. ஸோ அதான் வந்து ஆன்டிமைக்ரோபியல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ ஹி டிஸ்கவர்டு பாக்டீரியோலைட்டிக் சப்ஸ்டன்ஸ் லைசோசோம் இன் அனிமல் டிஷ்யூஸ். ஓகேவா? ஸோ லைசோசோம்னா டெட் செல்ஸ் எல்லாத்தையும் விழுங்கக்கூடியது தான் வந்து என்னது, லைசோசோம். ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அனிமல் டிஷ்யூஸில் கண்டுபிடிச்சி டிஸ்கவர் பண்ணினதும் இவர் தான். அண்ட் ஆல்சோ ஹி டெவலப்டு டெக்னிக் ஸ்டடி சென்சிட்டிவிட்டி ஆஃப் த மைக்ரோப்ஸ் டு த ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ். இந்த ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் பற்றின ஒரு சில ஸ்டடிஸை இவர் என்ன பண்ணியிருப்பார், இவர் டெவலப் பண்ணியிருப்பார், டெக்னிக்ஸை டெவலப் பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்காட்லாண்ட் நாட்டை சேர்ந்தவர். ஆன்டிபயோட்டிக் பெனிசிலினை கண்டுபிடிச்சார். அண்ட் தென் ஆன்டிமைக்ரோபியலில் ஒர்க் பண்ணி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸை என்ன பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? பாருங்கள், இது தவிர இன்னும் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. எட்வர்ட் ஜென்னர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின், முதல்ல தடுப்பூசி இடுதல், வேக்சினேஷன், முதல்ல வேக்சின் அப்படிங்கிற ஒன்றை வந்து உருவாக்குனவர் யார் அப்படின்னா வந்து எட்வர்ட் ஜென்னர், அவர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபாதர் ஆஃப் ஆன்டிசெப்டிக் சர்ஜரி யார்? ஃபாதர் ஆஃப் ஆன்டிசெப்டிக் சர்ஜரி ஜோசப் லிஸ்டர். சரியா? ஜோசப் லிஸ்டர் அப்படிங்கிறவர் தான். தென் ஹூ டெவலப் த கிராம் ஸ்டெய்னிங், அதாவது இந்த பாக்டீரியல் கல்ச்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஸ்டெய்னிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதை பண்ணினவர் யார் அப்படின்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் கிராம். சரியா? ஹான்ஸ் கிறிஸ்டியன் கிராம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபவுண்டர் ஆஃப் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அப்போ முதல்ல எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை ப்ரொடியூஸ் பண்ணவர் யார்? எர்ன்ஸ் ரஸ்கா அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். தென் ஹூ டிஸ்கவர்ட் த பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இப்போ ஒரு பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனாக பர்டிகுலர் டைமில் சடனாக நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறதா வந்து பிசிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வந்து கேரி பி முல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை வந்து என்ன பண்ணியிருப்பார், டிஸ்கவர் பண்ணியிருப்பார். தென் பார்பரா எம்சி கிளின்டாக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஷீ டிஸ்கிரைப் டிரான்ஸ்போசான். அப்போ ஹூ டிஸ்கவர் த டிரான்ஸ்போசான் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா ஹூ டிஸ்கவர் த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்கலாம். ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்? ஹூ டெவலப் த கிராம் ஸ்டெயின்? ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆன்டிசெப்டிக் சர்ஜரி? சரியா? ஹூ டெவலப் த ஃபர்ஸ்ட் வேக்சின்? அப்படி இல்லாமல் இந்த நம்மளுக்கு இந்த சயின்டிஸ்ட் நேமோட அதை கண்டுபிடிச்சவங்களையும் கொடுத்து சிம்பிளாக மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி மேட்ச் கூட பண்ண சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நம்ம மேலே பார்த்த டாப்பிக்கில் இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, பாக்டீரியாலஜி, புரோட்டோசுவாலஜி? ஸோ இப்போ இது மூணுத்துக்குமே காமனாக யார் தான்? ஆண்டன் வான் லியூவன்ஹூக் தான். சரியா? ஸோ இப்போ ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, பாக்டீரியாலஜி, புரோட்டோசுவாலஜி மூணுமே தான். அண்ட் தென் ஹூ டிஸ்கவர்ட் பெனிசிலின்? யார் பெனிசிலினை டிஸ்கவர் பண்ணது வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். சரியா? அண்ட் தென் ஹூ ப்ரொப்போஸ் த பாஸ்டரைசேஷன் டெக்னிக்? ஸோ பாஸ்டரைசேஷன் டெக்னிக்கை ப்ரொப்போஸ் பண்ணவர் யார்? லூயிஸ் பாஸ்டியர். சரியா? ஸோ அப்போ அவர் தான் ரேபிஸ்ங்கிற அந்த வெறிநாய் கடிக்கும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து மருந்து கண்டுபிடிச்சிருப்பார். அண்ட் தென் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆன்டிசெப்டிக் சர்ஜரி? ஆன்டிசெப்டிக் சர்ஜரி யார்? ஜோசப் லிஸ்டர் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் ஆன்டிசெப்டிக் சர்ஜரி. சரியா? ஸோ ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்? எர்னஸ்ட் ரஸ்கா அப்படிங்கிறவர் தான் யார் அப்படின்னா வந்து ஃபவுண்டர் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். சரியா? அகெயின் ஒன் டைம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்ஸ் ரீகால் பண்ணுவோம்.
ஸோ அப்போது எர்த்தில் ஃபஸ்ட்டு உருவான ஒரு ஆர்கானிசம் எது அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்ன தான், மைக்ரோப்ஸ் தான். சரியா? ஸோ அப்போ செல் அப்படிங்கிற வேர்டையே ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணது யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்னவர், கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வந்து ராபர்ட் ஹூக் தான். ஸோ அப்போ ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, பாக்டீரியாலஜி, புரோட்டோசுவாலஜினாலும் ஆண்டன் வான் லியூவன்ஹூக் தான். அனிமல்கியூல்ஸ், ஹூ கால்ட் த பாக்டீரியா as அனிமல்கியூல்ஸ் அப்படின்னாலும் யார் தான், ஆண்டன் வான் லியூவன்ஹூக் தான். அண்ட் ஆல்சோ ஹி டிஸ்கவர்ட், என்னதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு, பாக்டீரியாவை ரெயின் வாட்டர்லேயும் கண்டுபிடிச்சாரு. அண்ட் தென் ஹி டிஸ்கவர்ட் பாரமீசியம் அண்ட் அமீபா. சரியா? லூயிஸ் பாஸ்டர்னாலே ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜி அண்ட் பாக்டீரியாலஜி. அண்ட் தென் தியரி ஆஃப் ஜெர்ம் டிசீஸ் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரணும். சரியா? தியரி ஆஃப் ஜெர்ம் டிசீஸ். அண்ட் தென் பிளான்ஸ், வைரஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பேத்தஜெனிக் மைக்ரோப்ஸ், நோயை தாக்கக்கூடியது இருக்குது. கண்டிப்பாக பிளான்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணும், இந்த ஜெர்ம்ஸ் மைக்ரோப்ஸ் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஹி டிஸ்கவர்டு பாக்டீரியா வந்து என்ன ஆகும், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரும் பாக்டீரியாவால் வாழ முடியும், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரும் பாக்டீரியாவால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இதை கிளாஸிஃபை பண்ணவர் யார் அப்படின்னா வந்து லூயிஸ் பாஸ்டர். சரியா? who coined the term microbiology, otherwise who coined the term aerobic or who coined the term anaerobic அப்படின்னா யார், லூயிஸ் பாஸ்டர் தான். ஓகே. ஸோ இப்போ அனரோபிக் மைக்ரோப்ஸ் வந்து ஃபர்மெண்டேஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத சொன்னவர் இவர் தான். தென் மில்க் ப்ரிசர்வேஷனுக்காக பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை உருவாக்குனவர் யார் தான், லூயிஸ் பாஸ்டர் தான். ஆந்த்ராக்ஸ் டிசீஸ்க்கு வந்து அந்த ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியாவில் இருந்தே வந்து எடுத்து இம்யூனிட்டியை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து லூயிஸ் பாஸ்டர் தான். அண்ட் தென் சில்க்வார்மில் புரோட்டோசோவான் மூலமாக டிசீஸ் காஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னா வந்து இவர் தான், லூயிஸ் பாஸ்டர் தான். ஸோ ராபர்ட் கோச். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கல்ச்சர் டெக்னிக். ஸோ இப்போ பாக்டீரியல் கல்ச்சர் அப்படின்னாலே யார் தான், ராபர்ட் கோச் தான். சரியா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்டீரியல் கல்ச்சர் பண்ணவர் வந்து யார் அப்படின்னா வந்து ராபர்ட் கோச் தான். அண்ட் தென் ஸ்ட்ரெயினிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணவர் யாருனாலும் இவர் தான். ஸோ பர்டிகுலராக இவர் யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ரெயினோட நேம் என்ன அப்படின்னா வந்து அனிலின் டை. அப்போது ஹூ யூஸ் த அனிலின் டை ஃபார் த பாக்டீரியல் கல்ச்சர் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா யார் தான், ராபர்ட் கோச் தான். அண்ட் தென் டியூபர்குலோசிஸ், பாக்டீரியா தான் டியூபர்குலோசிஸ் காஸ் ஆகிறதுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னவர் யார் தான், ராபர்ட் கோச். ஓகேவா? அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவை வேரியஸ் சாம்பிளில் இருந்து இவர் என்ன பண்ணினார், ஐசோலேட் பண்ணி எடுத்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஸோ அது பேர் தான் என்னது, கோச் பாஸ்டுலேட்ஸ். இவர் வந்து நிறைய பிரின்சிபிள்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவை அப்சர்வ் பண்ணி நிறைய பிரின்சிபிள்ஸ் சொல்கிறாரு. ஸோ அதுதான் என்னது, கோச் பாஸ்டுலேட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். ஸோ இப்போ யார், ஆன்டிபயாட்டிக். ஃபஸ்ட்டு ஆன்டிபயாட்டிக் பென்சிலினை வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஆன்டி மைக்ரோபியல் சப்ஸ்டன்ஸில் வந்து ஒர்க் பண்ணவரும் இவர் தான். ஸோ எல்லா ஆன்டி மைக்ரோபியலுமே வந்து ஹியூமனுக்கு எந்த டாக்ஸிக்காகவும் இருக்காது, பட் இது வந்து மைக்ரோப்ஸ்க்கு தான் டாக்ஸிக் அப்படிங்கிறத சொன்னவரும் இவர் தான். அண்ட் தென் பாக்டீரியலைட்டிக் சப்ஸ்டன்ஸை லைசோசோமில் வந்து அனிமல் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய லைசோசோமில் இருக்குது அப்படிங்கிறத சொன்னவரும் இவர் தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வேக்சின் எட்வர்ட் ஜென்னர், ஆன்டிசெப்டிக் சர்ஜரி யார், ஜோசப் லிசர். அண்ட் தென் கிராம்ஸ்டெயின் வந்து ஹான்ஸ் கிறிஸ்டியன் கிராம், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து எர்னஸ்ட் ரஸ்கா, பிசிஆர் வந்து கேரி பி முல்லிஸ், அண்ட் தென் டிரான்ஸ்போசான் வந்து பார்பரா எம்சி கிளின்டாக். ஓகே. ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஓவராலாக மைக்ரோபயாலஜினா என்ன, அதோட பிரான்ச்சஸ், ஓகேவா, அதோட டெஃபினிஷன், அதோட ஹிஸ்ட்ரி, அண்ட் தென் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரியான சயின்டிஸ்ட் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு
மைக்ரோபியல் வேர்ல்டு. ஓகேவா? ஸோ இப்போ மைக்ரோபியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறப்போ, ஸோ அதில் நிறைய மைக்ரோப்ஸ் குட்டி குட்டியாக நிறையா இருக்கும். ஸோ அதில் பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவான், மைக்ரோபிளாஸ்மா, இந்த மாதிரியான ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி ஆஃப் புரோட்டோசோவா தான் வந்து புரோட்டோசுவாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வைரஸோட அந்த மெயின் கேரக்டர் என்ன சொன்னேன் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே? வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வைரஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, த ஒன்லி திங் இஸ் இட் ஹேஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர். லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர், இந்த ரெண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து வைரஸில் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் எப்போ இது வந்து லிவிங்காக இருக்கும், எப்போ இது நான் லிவிங்காக இருக்கும் அப்படின்னா வந்து வென் இட் இஸ் த அவுட் ஆஃப் ஹோஸ்ட், ஒரு உயிரினத்துக்கு வெளியில் அந்த வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி நான் லிவிங். ஸோ வென் இட் என்டர்ஸ் இன்டு எ ஹோஸ்ட், எப்போ ஒரு உடலுக்குள்ளே இது வந்து என்டர் ஆகுதோ அந்த டைமில் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது இப்போ மல்டிப்ளை ஆகிறதுக்கான கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிடும், அந்த பாடியில் இருந்து அந்த பாடியை வந்து டேமேஜ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும், டேமேஜ் பண்ணும். சரியா? ஸோ இப்போ அதனால தான் வந்து என்ன பண்ணலை, இந்த வைரஸை மட்டும் ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து அவரோட தெரியுமா, ஹூ இஸ் ஆர்ஹெச் விட்டேக்கர்? 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை வந்து உருவாக்குனவர் தான் யார், ஆர்ஹெச் விட்டேக்கர். ஸோ இப்போ அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த வைரஸை வந்து எந்த கேட்டகரியிலையும் சேர்க்க முடியாததுனால காமனாக இவர் என்ன பண்ணியிருப்பார், அதை விட்டுருப்பார். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதோட ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பாக்டீரியா, நமக்கே தெரியும் பாக்டீரியாவை பொறுத்தளவில் நிறைய நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய பாக்டீரியாவும் நிறைய இருக்குது, நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவும் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பாக்டீரியாவை பொறுத்தளவில் டிசீஸ் நிறைய வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து டிசீஸை காஸ் பண்ணும். அண்ட் தென் ஃபுட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய வந்து அது வந்து ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாலில் இருக்கக்கூடிய அந்த லாக்டோபாசிலஸ், ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாலை தயிராக மாற்ற வைக்கிறது, மாவு புளிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு. அண்ட் தென் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த டைஜஷன் ஆல்சோ, நம்ம பாடியில் வந்து டைஜஷன் செரிமானத்தையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து காஸ் பண்ணும். ஸோ அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியதான் வந்து என்ன பாக்டீரியா. அண்ட் தென் இந்த பாக்டீரியாவை என்ன பண்ணுவாங்க, பாக்டீரியாவை நிறைய டைப்ஸாக வந்து பிரிப்பாங்க. சரியா? ஸோ என்ன அப்படின்னா வந்து ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் அப்படின்னு சொல்லி வந்து பிரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அது எங்கெங்கே சர்வே பண்ணுது, என்னென்ன மாதிரி இடத்துல வாழுதுங்கிறத பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம வி கேன் கிளாஸிஃபை. ஸோ இப்போ இதே மாதிரி தான் புரோட்டோசோவாவும், அதுவும் என்ன அப்படின்னா வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான். அண்ட் ஆல்சோ இட் கேன் ஏபிள் டு காஸ் டிசீஸ், இதுக்கும் என்ன பண்ண முடியும், நோயை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது புரோட்டோசோவானுக்கும். அண்ட் தென் மைக்ரோபிளாஸ்மாவும் அதே மாதிரி தான், இதுவும் ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கானிசம், இதாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் பற்றியுமே என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரீஃபாக பார்க்கலாம். சரியா? ஸோ ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ மெயினாக நமக்கு இதில் வந்து அந்த சயின்டிஸ்டோட நேம் எல்லாத்தையுமே நல்லாவே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வந்து ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜி அப்படின்னு வரலாம். சரியா? ஸோ செல்லை டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து ராபர்ட் ஹூக். ஸோ பிசிஆர் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கேரி முல்லிஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த நேமை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ பென்சிலின் அப்படின்னாலே யார் தான் அப்படின்னா வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான். ஓகே. ஸோ இப்போ அனிலின் டை யூஸ் பண்ணினவர் யார், ராபர்ட் கோச். கல்ச்சர் டெக்னிக்காக அனிலின் டையை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பார், கல்ச்சர் பண்ணியிருப்பார். அண்ட் ஆல்சோ டியூபர்குலோசிஸ், டிபி, நம்ம மனிதர்களுக்கு வரக்கூடிய டிபிங்கிற இந்த டிசீஸும் வந்து எதால் தான் வருது, பாக்டீரியாவால் வருதுங்கிறதையும் யார் தான், ராபர்ட் கோச் தான் சொல்லியிருப்பார். ஸோ ஆந்த்ராக்ஸ்க்கு இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணவர் லூயிஸ் பாஸ்டர் தான். புரோட்டோசோவன் பேரசைட் மூலமாக சில்க்வாம் வந்து என்ன ஆகுது, சில்க்வாமுக்கு டிசீஸ் காஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் இவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா?
ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜி அண்ட் பாக்டீரியாலஜி. ஓகேவா? ஸோ ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் ஃபார்ம்ஸ். ஸோ அனிமல் கியூல்ஸ் அதை மறக்கக்கூடாது. ஸோ அனிமல் கியூல்ஸுங்கிற அந்த ஒரு டேர்மையே வந்து ப்ரொடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து ஆண்டனி வான் லியோன்ஹூக் தான். இது தவிர பாரமீசியம், அமீபா அதையும் ப்ரொடியூஸ் பண்ணினது யார் தான் அப்படின்னா வந்து ஆண்டனி வான் லியோன்ஹூக் தான். அண்ட் தென் ராபர்ட் ஹுக் செல்லை டிஸ்கவர் பண்ணவர். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த டாப்பிக்கில் முக்கியமானது. ஸோ we will see in the next class. Thank you.